ட்ரூகாலர்ல இருக்கக்கூடிய உங்களோட அக்கௌண்ட்டை எப்படி வந்து டீஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க வந்து யாருக்காச்சும் கால் பண்றீங்க அப்படின்னா யாருக்கும் வந்து உங்களோட நேம் எல்லாமே வந்து ட்ரூகாலர்ல ஷோ ஆகாது. அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ட்ரூகாலர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பிரைவேசி சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு டீஆக்டிவேட் மை அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஷோ ஆகக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஸ் கண்டினியூ அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதற்காக டீஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அதற்கான ரீசன் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே டீஆக்டிவேட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் டீஆக்டிவேட் கொடுக்குறப்ப உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டீஆக்டிவேட் ஆகிடும். எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். அதெல்லாம் திருப்பி ரெக்கவர் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ட்ரூகாலரில் இருக்கக்கூடிய நம்மளோட அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.